ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம ஏர் ஃப்ரையர்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரெட் பீஸா பாம்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல கிரேட்டட் பன்னீர் இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு மொசரல்லா சீஸை நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக சில்லி ஃபிளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரகனோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப பாயில்டு கார்ன் இதுல சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையிலேயே நல்லா அழுத்தி பிடிச்சு உருண்டை பிடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். பிரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாலு பக்கமும் பிரெட்டோட ஓரங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா மெலிசா நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இதே மாதிரியே நான் எல்லா பிரெட் ஸ்லைஸும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நான் கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூனை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த பிரெட்டோட கார்னர்ஸ் 4 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் சாஃப்டா இருக்கும். நாலு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிட்டு சென்டர்ல நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். பிரெட்டோட 4 பக்கத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கையில நல்லா சேர்த்து பிடிச்சு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையுமே இந்த ஏர் ஃப்ரை ட்ரேல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட மேல பட்டரை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பால்ஸ்லயும் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். 180 டிகிரிக்கு 3 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உள்ள வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் 180 டிகிரியில் 8 மினிட்ஸுக்கு டைமர் செட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா மேல நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. உள்ள பாருங்க நம்ம போட்ட சீஸ் எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்க. அதை எடுக்கிறப்ப மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.